வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயிலில் சுக்கிரவார பூஜை. தருமபுர ஆதீனம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட உலக புகழ்பெற்ற சட்டைநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி, திருநலகி நாயகி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோயிலின் பிரம்மதீர்த்த குளக்கரையில் திருஞான சம்பந்தருக்கு சிவன், பார்வதி தேவி நேரில் தோன்றி ஞானப்பால் கொடுத்த புகழ்பெற்ற ஸ்தலமாகும். இக்கோயிலில் சட்டநாத சுவாமி மலை கோயிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். வாரந்தோறும் சட்டநாத சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சுக்கிரவார பூஜை நடைபெறும். இரவு 9 மணி அளவில் தொடங்கும் பூஜை நள்ளிரவு 12 மணி வரை பலிபீடத்திற்கும் சிறப்பு பூஜை. மலை மீது அருள்பளிக்கும் சட்டநாத சுவாமிக்கு புனுகு சாத்தி, பச்சை பயிறு, பாயச, உளுந்து வடை நிவேதனம் செய்து சிறப்பு தீபாரணை காட்டப்படும். இதனைத் தொடர்ந்து பள்ளியறை சுவாமிக்கு அஷ்ட பைரவர்களுக்கும் தீபாரணை வழிபாடு நடக்கும். புனுகு சாத்தி விபூதியை பூசிக்கொண்டால் சகல வியாதிகளும் நீங்கும் என்பது ஐதீகம். சுக்கிரவார வழிபாட்டில் வாரந்தோறும் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் சட்டநாத சுவாமி திருக்கோயிலில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் சுக்கிரவார பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அதிகளவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் மார்க்கோனி, கோயில் நிர்வாகி செந்தில், கோயில் சூப்பரண்ட் தியாகராஜன், முன்னாள் நகரமன்ற தலைவர் கனிவண்ணன், மருந்தாளுநர் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் செய்திருந்தனர்.